தொடர்ந்து நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள் இணைந்திருக்கிறார். ரமேஷ் சேதுராமன், ஒரு வாரத்தில் இரண்டாவது முறையாக பிரதமருடைய தமிழக வருகை இருக்குது. இது அரசியல் பொதுக்கூட்டங்களிலே அவர் கலந்து கொள்கிறார். இன்னும் கூட்டணியே உறுதியாகல, ஆனால் பிரதமர் தொடர்ச்சியாக பாஜக கூட்டங்கள் எல்லாம் கலந்துக்கிறார். அப்படின்றப்போ தமிழ்நாட்டின் மேலான பார்வை, தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பெரிய அளவில் நம்பர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத காட்டுதாது. இல்ல, அதாவது இது ஒரு சிம்பிள் உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னா, ஏங்க இன்னும் அரசியல் கலையில அதுக்குள்ள உலையில தண்ணி ஏத்திட்டீங்கன்ற மாதிரி இருக்கு. அது பாட்டுக்கு அது நடக்கும், இது பாட்டுக்கு இது நடக்கும். ஒரே வாரத்துல ஒரே வாரத்துல இரண்டாவது முறையாக நடக்குது. இல்ல, நீங்க ஒரே வாரத்துல 2 முறை தானே பாக்குறீங்க. 2 மாசத்துல 4 வாட்டி வந்துட்டாருங்கிறத பாக்கல. சோ அதனால தமிழ்நாட்டோட போக்கஸ் ஒரு அரசியல் கட்சி, தமிழ்நாடுங்கிறது ஒரு முக்கியமான ரேடார்ல டெஃபினட்டா அவங்களுக்கு இருக்கு. தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு அன்பிரேக்கபிள் ஸ்பேஸா இருந்ததுல கடந்த சட்டமன்ற தேர்தல்ல 4 சீட் வாங்கியிருக்காங்க. அப்படிங்கும் போது அது ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம தொடர்ந்த பல அரசியல் முன்னெடுப்புகள், அதை வைத்து அவங்க மேல மேல அவங்க இந்த மாநிலத்தில் வளர்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்றாங்க. பொதுவா பாஜகங்கும் போது ஒரு மத்திய அளவில், தேசிய அளவிலான ஒரு கட்சி. அந்த தேசிய கட்சிக்கு நம்பர்ஸ் வேணும்னா ஓட்டோட ஷேரும் வளர்வது முக்கியம். அதே மாதிரி பாராளுமன்ற தேர்தல்னு குறிப்பா சொல்லும் போது, மாநில தேர்தலை விட அவங்களுக்கு முக்கியம் பாராளுமன்ற தேர்தல். அதை நோக்கி அவங்க போகும்போது அதுக்காக அவங்க வேலைகளை செய்வாங்க. அதுல எத்தனை சீட்டுகளை பெற முடியுமா என்ன அதுங்கிறதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. அதுக்கான வியூகத்தையும் அமைத்துக் கொண்டிருக்காங்க. ஆனா களத்துல மற்ற கட்சிகள், அது அதிமுகவாக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கலாம், இல்லைன்னா பாமக, யாரா வேணா இருக்கலாம், அவங்கெல்லாம் அரசியல் களத்துல அவங்க வேலையை அவங்களுக்கு குறிப்பிட்ட தொகுதியில செய்யும் போது, நம்ம கூட்டணி இருக்கு இல்ல எதுவா இருந்தாலும் தொகுதியில வேலை செஞ்சுதானே ஆகணுங்கிற நோக்கில் இவங்களும் அதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க பார்க்க முடியும். இப்போ பிரதமருடைய தமிழக வருகையை அடிக்கடி நம்ம பார்க்குறோம். இப்போ இதன் மூலமா திமுக விசஸ் பாஜக அப்படின்னு ஒரு நேரேஷன் செட் பண்றாங்களா? அதாவது எல்லா இடத்துலயும் அதுதாங்க. ஏன்னா இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியது திமுக. அதிமுகவுடன் இவர்கள் கூட்டணி இல்லை. நம்ம தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பது 2 பக்கமும் ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அதிமுக தங்களுடைய ஒரு டிஎம்கேயோட மாற்று சக்தி அப்படின்னு தொடர்ந்து அரசியல் களத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக அந்த நிலையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற முயற்சியில அவங்க ஈடுபடுறாங்க. அதே நேரத்துல திமுக இன்னைக்கு ஆட்சியில இருக்கு, அதைத்தான் எதிர்க்கணும் அப்படிங்கிற நோக்கில் அதன் மூலமா தங்களுக்கு மாநிலத்தில் ஒரு முக்கியமான ஒரு பொசிஷன் மக்கள் மனதிலும் சரி, வாக்கு சதவீதத்திலும் சரி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில பாஜக அதற்கான முயற்சிகளை செய்யறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். நன்றி திரு ரமேஷ் சேதுராமன், இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. பிரதமருடைய தமிழக வருகை, அரசியல் பொதுக்கூட்டங்கள், வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அப்படின்றது அரசியல் களத்தை, குறிப்பாக தேர்தல் களத்தை இன்னும் விறுவிறுப்பாக்கி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தூத்துக்குடியில் நடந்த நிகழ்ச்சியின் போது எம்பி மற்றும் அமைச்சர்களை வைத்துக்கொண்டு அவர்களுடைய பேரை கூட பிரதமர் சொல்லலை என்ற குற்றச்சாட்டுகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.